அவர் நீடிக்கிறார்ன்ற பேச்சே இல்லை. அது பொதுக்குழுவே அறிவிச்சுதான். முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அனுமதிக்கிறதில்ல. அது இன்னும் உள்கட்சி பேசணும், தேசிய அது சரியா போச்சு. அவர் மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு இல்லை. இளைஞர் சங்க தலைவரா முகுந்தன் நீடிக்கிறாரா? நீங்க அறிவிச்சபடி நீடிக்கிறாரா? அன்னைய பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடிக்கிறார்ன்ற பேச்சே இல்லை. பொதுக்குழுவே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பொதுக்குழு நடந்த அந்த விரும்ப தங்காத நிகழ்வு வந்து கட்சி வளர்ச்சி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? பொதுவெளியில இந்த மாதிரி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி பாதிக்காது. ஏன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஒரு பழைய செய்தி, நீங்க அதை உங்களுக்கு நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க இளைஞர், இந்த வயதானவர்கள்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும். என்னன்னா அந்த காலத்துல கட்சி சங்கம் ஆரம்பிச்சு அந்த காலத்துல நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடத்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, என்னை விமர்சியுங்கள். என்னை விமர்சியுங்கள், என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள். என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறவர்கள் அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த போன் தான், எல்லாம் தான், தரவழி தான். அதில் நீங்க எனக்கு பேசுங்க, அதெல்லாம் கடிதம் எழுதுங்க. ஐயா நீங்க இப்படி தவறு செய்யறீங்க, நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.